நான் வேறு சீக்கிரம் கிளம்பணும். பாஸ் காலையில் 7 மணிக்கு வந்தப்போ நாங்களும் அப்படி தான் பாஸ் சொன்னோம். 7 மணிக்கா? என்ன 7 மணிக்கா? இந்தாங்க பாஸ் வேர்க்கலை சாப்பிடுங்க. அதெல்லாம் வேணாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா லவ்வரா? அதெல்லாம் இல்லைங்க. நாங்களும் முதல்ல அப்படி தான் பாஸ் சொன்னோம். அவரை பாருங்க பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு பதட்டமே இல்லாமல் வந்திருக்காரு. நீங்கள் ஏன் பாஸ் பதட்டப்படுறீங்க? இதெல்லாம் எப்போ முடியும்? என்ன முடிஞ்சிருச்சா? நண்பா இப்போ தான் உங்கள் ஆளுக்கு தலைமுடியே சீவிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க பாஸ். அதான பார்த்தேன், அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடுமா? பாவம் நேற்று ஈவினிங் 3 மணிக்கு வந்தவர் 30 தடவை முடிஞ்சான்னு எழுந்துட்டாரு. பாஸ் சீக்கிரமாக டியூன் போயிட்டார். இவன் எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? சொல்கிறா. ஏய் 50 பவுன் பார்ட்டி ஒன்று மாட்டிருக்கு, வர்றையா? ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக இருக்கு. ஆமாம், 5 பவுன் அடிச்சதுக்கே அவஸ்தை தாங்க முடியல, இதில் 50 பவுன் வேறையா? வெயிடா ஃபோனை. அரவிந்த், அரவிந்த். பாஸ் பாஸ் உங்க ஆள் கூப்பிடுறாங்க பாஸ், போங்க. அரவிந்த் ஆ? வா வா. இதே என்கிட்ட கொடுக்குறீங்க, இவன்கிட்ட கொடுங்க. ஏங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லைங்க. பே பண்றா. எவ்வளோ ஆச்சுங்க? 800 சார். டேய் ஃபோன் அடிக்குதுடா. பா பேசாம படுப்பா. டேய் ஒன்னு எடுத்து பேசலன்னு ஆஃப் பண்ணி போடுறா. ஏன் போனே எடுக்க மாட்டேன்றான்? இந்த போனை கண்டுபிடிச்ச செருப்பு கொண்டே அடிக்கணும். பல குடும்பத்துல தூக்கத்தை கெடுக்கிறான், நிம்மதியை கெடுக்கிறான். புறம்போக்கு பயவில்லையே. சே டேய் என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ அரவிந்த், போன் எடுக்காம தூங்கிட்டு இருக்கியா? அங்கிள், உங்களை யார் இங்க படுக்க சொன்னது? உங்க இடம் அதானே. ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி வேஸ்ட் ஆகும். மன்னிச்சுக்கம்மா, தப்பு என்னதுதான். டவல் ஏதாவது வேணுமா? தண்ணி வேஸ்டா போச்சா? நீங்க நீ பாத்ரூம்ல இருந்தியா? அதானே பார்த்தேன். இல்லனா என் போனை ஓடி வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பியே. எல்லாம் தெரிஞ்சேதான் உன் கால் எடுக்கல. ஏன்? எல்லாம் உன் டார்ச்சர் தான். நான் என்ன டார்ச்சர் பண்ணேன்? தியேட்டர் போனோம், பியூட்டி பார்லர் போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு டார்ச்சரா? பொண்ணுங்களுக்கு வேணா பசங்க பின்னாடி சுற்றுறது கௌரவமாக இருக்கலாம், எங்களுக்கு அது டார்ச்சர் தான். உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. என் கையில் இருக்கிற காசு எல்லாத்தையும் செலவு பண்ண வச்சா நான் மறுபடியும் திருட போவேன். என்னை கையங்காலமாக மாட்டி விட்டு உன் செல்ஃபோனை திரும்பி வாங்கிக்கலான்னு பார்க்குறேன், அதானே? அது மட்டும் நடக்காது. நேற்று பியூட்டி பார்லரில் வெயிட் பண்ணும்போது 50 பவுன் ஸ்கெட்ச் போட்டு என்னை கூப்பிட்டாங்க, நான் போகலையே. இதை பாரு, நீ போகிற இடத்துக்குலாம் என்னால் வர முடியாது. உனக்கு உன் கால் அட்டன் பண்ணணும்னா நான் போகிற இடத்துக்கு நீ வா. முடியுமா? வர முடியுமா? சரி வரேன். நான் போற இடம்லாம் ரொம்ப தூரமா இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, வரேன். என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். இங்க வந்தா உனக்கு செலவு வைக்க முடியாது, அதானே? நம்ம என்ன பிளான் பண்ணோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் நான் பார்த்ததே இல்லை. சரி சரி, அப்படியே ஒரு ஸ்டில் எடு.
ஏய் கீழே இருக்கு கீழே இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே கொஞ்சம். ஓகே. ஏய் நில்லு நில்லு நில்லு. யார் நீங்கள்? இங்கே என்ன வேலை? சும்மா காட்டை சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் சார். யாரையா அந்த பொண்ணு? ஃப்ரெண்டு சார். என்ன சார் காட்டில் புதுசாக கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஆமையா, இந்த ஏரியா ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸ் தெரியிற இடம். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் இனிமேல் வரக்கூடாது, தெரிஞ்சா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஓகே சார். போங்க முதல்ல. ஏய் நீ உன் வேலையை பாடுறா. நல்ல வேலை, சில வேலை தப்பிச்சம்பா. ஓ சரி சரி வச்சுக்கிறேன். காட்டர் அத்துப்பிடுமையா? நல்லா கட்டிட்டியா? சார் நமஸ்தே சார். எவ்வளவு நானும் அத்துப்பிடுது. ஓ நீங்களா? அவுத்துடுறா. சரி சார். நீ தாண்டா ஜெயிச்ச. என்னம்மா ஜெயிச்சாரு? இல்லை சார், இது ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, உள்ள யார் போனாலும் ஃபைன் போடுவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு இவன் எந்த லூஸ் எனக்கு ஃபைன் போடுவான்னு கேட்டான். அப்போ இவன் தானே ஜெயிச்சா? ஏண்டா ஃபாரஸ்ட் ஆச்சா சின்னஞ்சிருச்சிகளா இருக்க? சரி போனா போட்டுக்கணும், அப்படியே லேசா லூஸ் பண்ணி விட்டா கண்ணாமண்ணு திட்டுவியா நீ? சார் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். வயசு பிள்ளைல அப்படியே அங்க வச்சுக்கிட்டு பில்டப் பண்ண வேண்டியது இங்க வந்து பர்ஃபார்ம் பண்றீங்களா? சார் நான் உண்மையிலே அப்படிலாம் சொல்ல சார். ரொம்ப நடிக்காதடா, ரொம்ப நடிக்காத. 3000 ரூபாய் சார் காசு சுத்தமாக இல்லை சார். என்னது பணம் எப்படி இல்லாம இருக்கும்? வயசு பிள்ளை வண்டியில் வச்சுக்கிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு தர்ற, பெட்ரோல் விட போடணும். ஏடுறா சார் இருந்தா கொடுத்துருவேன், சுத்தமாக பணம் இல்லை சார். பைக்கை விட்டு போ சார். நடந்தே போயா? பைக் எல்லாம் போக முடியாது சார். போகல. எனக்கு என்னடா அதை பத்தி? டேய் ரொம்ப நடிக்காதடா, எடுறா. எப்படி பாத்தியா? டேய் போய் வாங்கடா, அதுக்குள்ளே மனசு மாறிட போறான்டா. குடு குடு குடு. அங்கிள் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? வாச்சல்லாம் நான் நினைச்சேன் அப்பவே. என் கூட போட்டோ எடுக்க அவ்வளவு ஆசையா? அங்கிள் அவனையும் கூப்பிடலாமா? மனசு கேட்கலையா? கூப்பிடு. வா வா. அட வண்டியை விட்டு இறங்கி வாப்பா. நான் ஒன்று எடுத்துக்கிட்டுமா? வா 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 வா. அவுத்துடுறா. இப்போ புரியுதா? பொண்ணுங்க நினைச்சா செவ்வாய் கிரகத்துக்கே போனாலும் செலவு வைப்போம். அது சரி.
மறைமுகமாய் அறிமுகம் ஆகி அகத்தினையாய் ஆசையிட முதல் முறையாய் திருமுகம் காட்டி விழிச்செடியில் நாணம் தொட இவன் செய்யும் இதையும் சென்று பார்த்தாலுமே சுகமானோ இவன் பேசும் வார்த்தை சேர்த்து வச்சா மொழியே அழகானோ உன்னை நினைச்சு இருக்கானே கண்ணல ஒன்ன தேக்கி வச்சு காத்துல நடந்தேனே நெஞ்சில ஆசைய நிரப்பி வச்சு வானத்தில் மிதந்தேனே ஓ பார்வையில பூத்த செடி போல இருந்தேனே அழகா வார்த்தையில வானவில்லா மாறி வளர்ந்தேனே சுகமா ஏய் திவ்யா திவ்யா அம்மா திவ்யா, அங்கிள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? வரேன். என்ன அங்கிள்? யாரோ ஒரு காதல் ஜோடி நம்பிக்கையோட எங்க காதலை சேர்த்து வைங்கன்னு உதவி கேட்டு ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு உங்க அப்பா உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, அவனை தரன்னு இழுத்துட்டு போய் வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காருமா. அது மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு அந்த பையன் மேல தான் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான்னு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி மிரட்டினாருமா. அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் என்ன நினைச்சாங்க தெரியல, பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு ஓடிட்டாங்க. அதனால தான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அதை ஃபைல் பண்ணி அவன் மேலே ஈவ்டீசிங் கேஸ் போடலாம்னு உனே வர சொல்லியிருக்காருமா. வந்துட்டியாம்மா? ஏட்டே சார், அந்த கம்ப்ளைண்ட் அடியா அம்மா திவ்யா, அதில் ஒரு சைன் போட்டுருமா. அது ஒன்றும் இல்லை, இவனை எல்லாம் விட்டா வெளியே போய் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். நீ ஒரு கையெழுத்து போடு. அவனை விட்டுடுங்கப்பா, அவன் யாருன்னே தெரியாது, அவனை பார்த்தது கூட இல்லை. அவனை விட சொல்றதுக்கு அவனை வர சொன்னம்மா, நீ கையெழுத்து போட்டுரு. முடியாதுப்பா. யோ ஏட்டு சார், இவ கையெழுத்து போட்டா கடத்தல் கேஸில் அவனுக்கு 1 வருஷம் தான். இவ கையெழுத்து போடலைன்னா ஒரு கஞ்சா கேஸ் ரெடி பண்ணி 10 வருஷம் அவனை உள்ள போட்டுறேன்னு. முரண்டு பண்ணாம கையெழுத்து போட்டு அவனை காப்பாற்றி விடுமா. இல்லைன்னு வச்சுக்க, கஞ்சா கேஸில் புக் பண்ணி அவன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிடுவாருமா. உங்க அப்பா பண்ண என்கவுண்டர்ல வெறும் கிரிமினல்ஸ் மட்டும் இல்ல, நிறைய லவ் பண்ணவங்களும் இருக்காங்க. உங்க அப்பாவுக்கு லவ் பண்றவங்க மேல என்னதான் கோபம் தெரியல, அவங்கள பார்த்தாலே வெறியாட்டம் ஆடுறாரு. பேசாம ஒரு கையெழுத்து போட்டு அவனை காப்பாத்தி விடுத்தாயி. யோசிக்காம கையெழுத்து போடுமா.
யோ ஏட்டு சார் அவனை கரெக்டாக 10 மணிக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணுமியா? சரி சார். நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டல? எஸ் சார். இனிமே ஒருத்தனும் பொண்ணுங்களை கூட்டு ஓடணும்னு நினைக்க கூடாதியா. ஹலோ, காயத்ரி இருக்காங்களா? சொல்லுங்க. காயத்ரி தான் பேசுறேன். இல்லை, திவ்யா ஃபோனுக்கு கால் வந்துட்டே இருக்கு. என்னையும் அட்டன் பண்ணானுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வரவே இல்லை. என்னாச்சு? அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? இது கேட்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமாங்க. ஏங்க, எப்பவுமே அவ உங்க கூட தான் இருப்பா, இப்பயும் என்கிட்ட கேக்குறீங்க? இல்லைங்க, காலையிலேருந்து வரவே இல்லை. வீட்டு அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது. வேற எந்த நம்பர் எனக்கு தெரியாதுங்க. ப்ளீஸ். அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் அவ எனக்கு கால் பண்ணானா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சாரிங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. டேய் வா 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 பார்த்து இறங்கடா. வா பார்த்து வா. டேய் ஒழுங்க வா 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 வா. உட்கார் உட்காரு உட்கார் உட்கார். உனக்கு உனக்கு இரு இரு இரு. ஃபோனை கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. உனக்கு என்ன மேலே லவ் வண்டி கிடக்கு? அப்படியே பண்ணிய சொன்னியா? இதே முரளி மாதிரியே வச்சிருந்தா விட்டு போயிட்ட. அப்பா அப்பா, என்னடா? இந்த ஃபோனால் தான்ப்பா எல்லா பிரச்சனையும். இது வந்ததுலேருந்து என் நிம்மதியாக போச்சு. சரி சரி சரி, கொண்டா 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 கொண்டடா. இது இருக்கக்கூடாது என்கிட்ட. குடுறா குடுறா குடுறா. இது என் கண்ணில் படக்கூடாதுப்பா. சரி நீ வா, வந்து படுத்துங்க. இது மட்டும் நாளைக்கு என் கண்ணில் பட்டுச்சு. சரி வாடா, வா வா வா. எந்திரா எந்திரி. டேய் நிம்மதியாக போச்சு. வா. சரி சரி வா. கண்ணில் பட. சரி சரி வா வா வா. வந்து படுத்துக்க. வா நல்லமா உட்காரு. கொண்டா கொண்டா சட்டை கால் போச்சுப்பா. காலை கொடுறேன். போடி படுத்துக்க. கடவுளே. இங்கே தானே வச்சேன். இங்கே ஏப்பா என்னத்தப்பா அப்படி பரபரப்பா தேடுற? ஃபோன் ரிங் அடிக்குது, எங்கே வச்சேன்னு தெரியல. ஃபோன் ரிங் அடிக்குதா? ஏங்க அது கேட்கல? இங்கே தான் எங்கேயோ வச்சேன். டேய் இந்த தனடா ஃபோன் இருக்கு, எங்க ரிங் அடிக்குது? இந்த ஃபோன் இல்லப்பா, அவ ஃபோனு. எவ ஃபோனு? ஏய் என்ன ராத்திரி தான் அந்த ஃபோன்னால வாழ்க்கையை கெட்டு போச்சு. அது மூஞ்சிலே இனிமே முழிக்க கூடாது. கொண்டே உடனே இவ்வளோ காஸ்ட்லி ஃபோனை ஏன் உடைக்கணும்? முதுகு கொண்டே கொடுத்தேன். அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு சிம் கார்டை கொடுத்தான். வித்துட்டியா? ஆமா. நைட் சரக்கு எதுவும் போட்டே நீ? யாரு? நான் தானே. ஆமாடா ஃபுல்லு. போயாங் போயாவா? பெத்த பொண்ணுக்கு நல்ல மரியாதைடா. ஏ முருகா, காலைல அப்பா கொடுத்த ஃபோன் எங்க? எந்த ஃபோனு? அது முக்கியமான ஃபோனு, தெரியாமல் கொடுத்துட்டாரு. அது எனக்கு திரும்ப வேணும். கம்பெனியில் கொடுத்த ஃபோன்லாம் திரும்ப கொடுக்கறது இல்லை. திரும்ப வேணுன்றா? ஏய் இப்போ தான் சுரேஷ் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான்.
உனக்கு வேணும்னா அவன்கிட்ட போய் வாங்கிக்க. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் போனா. போடா, பெருசா வந்துட்டாரு, போய் வாங்கிக்க போ. வந்து வச்சுக்கிறாரு. எங்கடா என் ஃபோனு? எந்த ஃபோன்ரா? என் ஃபோன் இதில் தான்டா இருக்கு. ஏ குர்ரா, வேணும்னா உன் முதலாளிகிட்ட கேட்டுக்க. ஹலோ, ஹலோ திவ்யா. அரவிந்த் நேத்துல இருந்து எனக்கு விடாம ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. பாவுண்டி, அவ உன்னையே நினைச்சிட்டு இருக்கான். அதான் சொன்னேன்ல, நான் பாத்துக்கிறேன். உடம்பு எதுவும் சரியில்லையா? 2 நாளாக ஃபோனும் பண்ணல, வீட்டுக்கும் வரல. உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, வரணும்னு தோணல. அப்போ உனக்கு வர ஃபோன் கால்லாம் யார் அட்டன் பண்ணுறதா? நான் கூட இருந்தா நீ ரொம்ப கஷ்டப்படுற. நான் வேற ஃபோன் வாங்கிக்கிறேன், இதை நீயே வச்சுக்கோ. கஷ்டம்லாம் ஒன்றும் படலையே, நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் வந்தேனே. ஓ, இப்போ புரியுது. அன்னைக்கு உன்னை ஃபாரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னு கோவமா? அதான் சொன்னேன்ல, நான் வேற ஃபோன் வாங்கிக்கிறேன்னு. என்ன அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன்? 2 நாளாக நீ வராமல் போனதுனால எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? வழக்கமாக நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன், அங்கேயும் நீ வரல. எனக்கு உன்னை பார்க்காம ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் சரக்கு கூட அடிச்சிட்டேன். இப்போ நீ என்ன சொல்ல வர? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி பேசுகிற. என் வயலே சொல்லணும்னு எதிர்பார்க்குற அதானே? சரி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். லவ்வா? அப்படி ஒன்றும் எனக்கு வரலையே. பொய் சொல்கிற பார்த்தியா? ஃபோன் திருடினதுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கலாம், இல்லை வேற ஃபோன் வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஃபோன் கால் எடுக்கிற சாக்கில் என் கூட இருந்தியே, அது லவ் தானே? இங்கே பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ, என்னை மறந்துரு. ஓ நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவை பற்றி உனக்கு தெரியாது. உங்கள் அப்பாவுக்கு தான் பயப்படுறியா? ஒன்று சொல்கிறேன், இந்த காதலுக்கு முதல் எதிரியே பயம்தான். உங்கள் அப்பா யாருன்னு சொல்லு, நான் வந்து பேசுகிறேன். சொன்னா புரியாதா உனக்கு? திரும்ப திரும்ப அதே பேசுற. எல்லாத்துக்கும் காரணம் இதுதானே, இது இருக்கக்கூடாது. பைத்தியமா உனக்கு? இப்படி பண்ணிட்டேன். இந்த ஃபோன் தான் எனக்கு உயிரே. நீ லவ் பண்ணனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி மறுபடியும் பண்ணிடாத. சொல்கிறா. டேய் மாப்பிள்ள, கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமாடா? என்ன விஷயம்? டேய் அதெல்லாம் அப்புறமே சொல்கிறேன், நீ கொஞ்சம் வந்துட்டு போடா. வாடா. சரி வர வை. வேமாடா. என்ன ஏட்டியா, சந்தேக கேஸா? சந்தேக கேஸ் இல்லை தம்பி, கன்ஃபார்ம் கேஸ். என்ன ஏட்டியா சொல்கிறீங்க? விட்னஸ் இருக்கான்னு கேட்குறியா? குத்தத்தை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என்னடா? நாங்கள் என்ன பண்ணுறது மாப்பிள்ள, உனே கூப்பிட்டோம், நீ வரல. நாங்களே பிளான் போட்டோம், சொதப்பிக்கிச்சு, அதான் மாட்டிக்கிட்டோம். அதுக்கேண்டா என்ன வர சொன்னீங்க? நீங்கள் கை வச்ச இடம் ரொம்ப பெரிய இடம், அதே உங்களை டீமை பிடிக்க சொல்லி ப்ரெஷரு. இவங்களுக்கெல்லாம் மொத்த கட்டு நீ தானே, அதே உன்னைய வர வச்சோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார்.
யோ ஏட்டு சார் அக்யூஸ்ட் என்னையா பேச்சு ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து வாங்கி உள்ள தள்ளுறதை விட்டுட்டு சார் தப்பே பண்ணலான்ற அக்யூஸ்ட்ன்றீங்களா சார்? லவ் பண்ண ஆரம்பிச்சுல இந்த எல்லாத்தையும் விட்ட சார். நீ எல்லாம் ஒரு ஆளு உன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுவான், அதை நாங்கள் நம்பணும். சார் தப்பு பண்ணும்போது தான் நாங்கள் சொன்னதை நம்பினீங்க. இப்போ தப்பே செய்யலைங்கிறோம், நம்ப மாட்டீங்களா சார்? நம்புங்க சார். சார் என்ன போய் யார் லவ் பண்ணுவான்னு கேட்டீங்கல்ல, நீங்களே கேளுங்க சார். சொல்லு திவ்யா, கேளுங்க கேளுங்க. சாரிடா, நேத்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. உன் வீட்டுக்கு நான் எப்போ வந்தனோ அப்பவே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியும் நேத்து உன் காதலை நீ என்கிட்ட சொன்னப்போ அதை நான் மறுத்ததுக்கு காரணம் என் அப்பா தான். ஏன்னா அவர் தான் இந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவரால் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் பயந்தேன். ஆனா நீ என்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி அவரே நினைச்சாலும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஐ லவ் யூடா. யோ ஏட்டு சார் இவனை வெளியே போக சொல்லியா? இவனுங்களே சார் போயிருங்க போயிருங்க போயிருங்க. இன்னும் ஏன்டா நிக்கிறீங்க? போங்கடா.